இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொன்னது உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது? இது வந்து கட்சி கொடுத்த பொறுப்பு. அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட் கட்சியில மாவட்ட குழு உறுப்பினராக, மாவட்ட செயற்குழு உறுப்பினராக, மாதிரி சங்கத்தில் மாநில துணைச் செயலாளராக, அந்த அடிப்படையில் அது இதுவும் வந்து கட்சி நமக்கு கொடுத்துருக்கு பொறுப்பாக நான் பார்க்கிறேன். குறிப்பா இதற்கு முன்னாடி பெண் வேட்பாளர்கள் நின்று இருக்காங்க, ஆனா வெற்றி பெற்றதில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நீங்க பெண் வேட்பாளர், இந்த முறை உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அந்த பகுதி மக்கள் கிட்ட ஆதரவு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வெளிக்கட்சியில இருந்து கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சில தகவல்கள் வருது. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? ஒன்றிய கவுன்சிலர் 2012-15 ஒன்றிய கவுன்சிலர், அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே போட்டியிட்டது. ஓகே, எந்த விதமான கூட்டணியும் இல்லாம நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே போட்டியிட்ட ஒரு கவுன்சிலராக வந்து அந்த பகுதியில் நான் வந்து செயல்பட்டு இருக்கிறேன். அதாவது விவசாயம் நிறைந்த இது டெல்டா மாவட்டம், விவசாயம் நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பெண்களுக்கு விவசாய பணிகள் தான், விவசாய தொழிலாளர்கள் விவசாய பணிகள் தான். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு விவசாயம் மேலும் வந்து பொய்த்து போன ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்டது. இன்னைக்கு அதாவது பெண்களுக்கு மட்டுமே வந்து விவசாய காலங்களில் அதுவும் ஒரு மாத காலம் கூட இன்னைக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புங்கிறது இல்லாமல் இருக்குது. சரி, திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் நகர்ப்புறத்துக்கு நாகப்பட்டினம் இல்லைன்னா வந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இளம் பெண்களுக்கு இருக்கு. இன்னும் குடும்பஸ்திரியா இருக்கக்கூடிய இந்த பெண்கள்லாம் வேளாங்கண்ணியில் சென்று கடைகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய தோழர் லதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா போட்டியிடுறாங்க. தோழர்கிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்குள்ள எப்படி வந்தீங்க, உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நீங்க பார்ட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு தோழர்? நீங்க எந்த சவால்கள் எல்லாம் சந்திச்சீங்க இதை கிராஸ் பண்ணி வரப்போ? நான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய உறுப்பினராக தான் ஃபர்ஸ்ட் சேர்ந்தேன். அதன் பிறகுதான் பார்ட்டியில், அதாவது 2000 நான் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இணைஞ்சேன். பார்ட்டிலையும் அந்த காலகட்டங்களில் இணைஞ்சது தான். சரி, நான் ஒரு டைஃபினுடைய கல்வெட்டு, சரி, அதாவது நான் இருக்கக்கூடிய ஏரியா வாழைக்கரை, அங்கே பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை, அதில் வந்து அனைத்து அமைப்பும் இருக்கும். சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், வாலிபர் சங்கம், மாதர் சங்கம் அப்படின்ட்டு அனைத்து அமைப்புகளுமே இருக்கக்கூடிய ஒரு கிளை. அந்த கிளையில இருந்து தான் நான் வந்தேன். அப்போ ஒரு டைஃபினுடைய கல்வெட்டு வந்து போடும்போது அந்த கல்வெட்டுக்காக சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு கலை நிகழ்ச்சி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து ஏன்னா நான் பள்ளி படிக்கும்போது நிறைய கலை நிகழ்ச்சியில நான் கலந்துருக்கேன். அதனால என்னுடைய வீட்டுக்காரு கிளையில சொல்லி அது மலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சேன். அப்படிதான் நான் இதுக்குள்ள வந்தேன். அந்த கலை நிகழ்ச்சி சொல்லி கொடுத்ததுல தான் வந்து சேர்ந்தேங்கிறது தான். இப்போ என்னன்னா வந்து குழந்தைகளுக்கு டான்ஸு இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்களில் பார்த்தா கள்ளச்சாராயங்கள் அங்கங்கே ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்போ பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண்கள் குடிச்சிட்டு அடிக்கிறது, குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு சிரமம், இது எல்லாத்தையுமே பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கும்போது அதை மென்ஷன் பண்ணி நானே வந்து ஒரு நாடகம் எழுதி குழந்தைங்களை வச்சு நடிக்க வச்சேன். சரி,
அப்படி நான் நடிக்க வச்சதுல வந்து தான் அந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக நடராஜன் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த பிள்ளை வந்து ரொம்ப முற்போக்கா சிந்திக்குது, மக்களுடைய பிரச்சனையை வந்து ஒரு நாடகமாகவே வந்து மக்களுக்கு கொண்டுகிட்டு போகுது, அதனால இந்த பிள்ளைய வந்து நீங்க சங்கத்துக்குள்ள கட்சிக்குள்ள இணைச்சிங்கன்னு சொல்லி பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் இடைக்கமிட்டியினுடைய மாதர் சங்கத்தினுடைய இடைக்கமிட்டி மாநாடு, அந்த மாநாட்டில் என்ன டைரக்டாவே வந்து மாவட்ட ஒன்றிய துணை செயலாளராக ஒன்றிய துணை செயலாளராக என்னை வந்து ஒன்றிய குழுவில் இணைச்சு ஒன்றிய துணை செயலாளராக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட குழு உறுப்பினர். அந்த ஒரு பீரியட் வந்து என்னுடைய பாப்பா 1 வயது குழந்தை. அப்போ எனக்கு 21 வயது. சரி. அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு பார்த்தாக்கா அடுத்த மாநாட்டில் நான் தான் ஒன்றிய செயலாளர். சரி. ஒரு 10 வருட காலம் வந்து ஒன்றிய செயலாளர், அப்புறம் இடைக்கமிட்டி உறுப்பினர், கட்சியினுடைய இடைக்கமிட்டி உறுப்பினர். அதன் பிறகு அடுத்த பீரியட், அதாவது அந்த 3 வருடம் முடிஞ்ச, அதாவது ஸ்டெப்ஸ், ஒரு அமைப்புல மாதர் சங்கமோ இல்லை பார்ட்டியோ இருந்தாக்கா 3 வருஷம் தான் ஒரு பீரியடு. அது முதல் பீரியட் ஒன்றிய செயலாளர், அடுத்த பீரியட் ஒன்றிய செயலாளர் பிளஸ் மாவட்ட தலைவர். மாவட்ட தலைவர் அடுத்த பீரியடு வந்து மாவட்ட தலைவராக இருக்கும்போதே வந்து கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர். அதன் பிறகு வந்து அடுத்த ஸ்டெப் ஒன்றிய செயலாளர், மாவட்ட தலைவர் பிளஸ் மாவட்ட குழு உறுப்பினர், அப்பவே வந்து ஒன்றிய கவுன்சிலர். பல பொறுப்புகளை கையாளக்கூடிய ஒருத்தரா இருந்திருக்கீங்க. ஒன்றிய கவுன்சிலர் 2012-15 ஒன்றிய கவுன்சிலர். அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே போட்டியிட்டது, எந்த விதமான கூட்டணியும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே போட்டியிட்ட ஒரு கவுன்சிலராக வந்து அந்த பகுதியில் நான் வந்து செயல்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொன்னது உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறது? இது வந்து கட்சி கொடுத்த பொறுப்பு. அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட் இப்போ கட்சியில் மாவட்ட குழு உறுப்பினராக, மாவட்ட செயற்குழு உறுப்பினராக, மாதர் சங்கத்தில் மாநில துணை செயலாளராக நம்ம இருக்கேன். அந்த அடிப்படையில் இதுவும் வந்து கட்சி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க கீழ்வேலூர் பகுதியில் அப்போ ஒரு பரிச்சயமான ஆளாக தான் இருப்பீங்க, ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ அங்க போட்டியிடுறதுல மற்ற கட்சிகள்ல பார்த்தோம்னா வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பா இதற்கு முன்னாடி பெண் வேட்பாளர்கள் நின்று இருக்காங்க, ஆனா வெற்றி பெற்றதில்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நீங்க பெண் வேட்பாளர், இந்த முறை உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அந்த பகுதி மக்கள் கிட்ட ஆதரவு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வெளிக்கட்சியில இருந்து கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சில தகவல்கள் வருது. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? நான் வந்து அமைப்புக்குள்ள வந்த பிறகு இந்த கட்சிக்கு மட்டும்தான், கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் நான் கையில் எடுத்தது கிடையாது. பலதரப்பட்ட கட்சி, பலதரப்பட்ட அமைப்புல இருக்கிற பெண்களுக்காக இருந்தாலும் பிரச்சனையா இருந்தா கூட வந்து நான் கையில் எடுக்கக்கூடிய ஒரு, அதனால பல கட்சியில இருக்கக்கூடியவர்கள் என்னை நேசிப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நீங்க சட்டமன்றத்துக்கு போறப்போ ஒரு பெண் வேட்பாளரா இருக்கிறப்போ பெண்களுக்குன்னு சில கோரிக்கைகளை நான் முன்வைக்கணும் அப்படின்னு முன்னாலே நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இருக்குது. ஏன்னா இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு பகுதி, கீழ்வள்ளூர் தொகுதிங்கிறது, அதாவது விவசாயம் நிறைந்த, இது டெல்டா மாவட்டம், விவசாயம் நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் பெண்களுக்கு விவசாய பணிகள் தான், விவசாய தொழிலாளர்கள், விவசாய பணிகள் தான். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு விவசாயம் மேலும் வந்து பொய்த்து போன ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதாவது பெண்களுக்கு மட்டுமே வந்து விவசாய காலங்களில் அதுவும் ஒரு மாத காலம் கூட இன்னைக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புங்கிறது இல்லாமல் இருக்குது. சரி. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அந்த களை பறிப்பது, நடவு நடுறதுக்கு கூட இயந்திரம் வந்துருச்சு, களை பறிக்கிறதுக்கு கூட வந்து இயந்திரங்கிறது வந்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுலேயும் தாண்டி தான் வந்து இன்னைக்கு ஒரு 15 அல்லது 20 நாட்கள் மட்டுமே பெண்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது விவசாய காலத்தில் இருக்குது. 100 நாள் வேலையை நம்பி தான் இருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் 100 நாள் வேலைங்கிறது ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு 100 நாள் வேலை வெறும் 6 நாள் வேலையாக தான் இன்னைக்கு இருக்குது. அவ்வளோ ஒரு மோசமான நிலைமைங்கிறது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கீழ்வள்ளூர் தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் நகர்ப்புறத்துக்கு, நாகப்பட்டினம் இல்லைன்னா வந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இளம்பெண்களுக்கு இருக்குது. இன்னும் குடும்பத்தில் குடும்பஸ்திரியாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள்லாம் வேளாங்கண்ணியில் சென்று கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது.
நான் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இன்னைக்கு அரசும் வந்து ஓரளவு இருக்குது. நான் இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. அரசு வந்து என்ன மகளிர் குழு மூலமா வந்து இன்னைக்கு நிறைய நிதிகள்ங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து அதை கூடுதல் படுத்தணும். ஒவ்வொரு மகளிர் குழுக்களுக்கும் நிதியை கூடுதல் படுத்தணும். கூடுதல் படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு வந்து கைவினை பொருட்கள் செய்வதற்கு இன்னைக்கு ஏராளமான கைவினை பொருட்கள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால அந்த கைவினை பொருட்களை செய்வதற்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நிதியையும் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சியையும் கொடுத்து அந்த பொருட்களையும் வந்து அரசாங்கமே கொள்முதல் செய்ய வேண்டும்ங்கிறது தான் என்னோட. இப்படியெல்லாம் பண்ணனாக்கா கண்டிப்பா இப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நீங்க ஒரு இடதுசாரி அமைப்புல இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இதுல உங்களுக்கு பிடித்த பெண் தலைவரை யாராவது ரோல் மாடலா அப்படி யோசிச்சிருக்கீங்களா? காரணம் ஏன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. எனக்கு இதுல இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். நான் சங்கத்துக்குள்ள வந்த போது பாப்பா அம்மா KP ஜானகி அம்மாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பாப்பா அம்மாவை பார்த்துருக்கேன், கேப்டன் லட்சுமியை பார்த்துருக்கேன். ஆமா, அதனால வந்து இப்போதைக்கு எனக்கு ரொம்ப என்னுடைய உந்து சக்தியாக நான் இந்த கமிட்டியில ஒன்றிய செயலாளராக தேர்வு செய்த போது இந்த கமிட்டிக்கு எனக்கு வாசுகி தான் வந்து பொறுப்பாளராக இருந்தாங்க. நான் ரொம்ப கூச்சம் மிகுந்த பெண்ணா, ஒரு என்னுடைய ஏரியாவிலிருந்து நாகப்பட்டினம் வந்து போறதுக்கு கூட தெரியாத ஒரு பெண்மணியா தான் நான் வந்து இந்த அமைப்புக்குள்ள வந்தேன். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்வு செய்யற அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருக்கிறேன்னு சொன்னா வாசுகி அவர்களுடைய அந்த உந்து சக்தின்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதெல்லாமே வந்து என்னை விசாரிப்பாங்க. அதனால அவங்களதான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதா. மற்ற எல்லா தலைவர்களையுமே இப்ப இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்கள் தான். இப்போ என்னையும் அது மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளுமே வந்துட்டு கீழ்வேலூர்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நாகை மாலி அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்னலாம் இந்த ஊர் மக்களுக்காக பண்ணிருக்காங்க, அடுத்த 5 ஆண்டுகள்ல நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க கீழ்வேலூருக்காக? இந்த 5 ஆண்டு மட்டுமல்ல, இதற்கு முன்பு 5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வந்து கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக VP நாகை மாலி இருந்திருக்காங்க. சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு எதிர்கட்சியில வந்து நிற்கக்கூடியவங்களாம் நாங்க ஒண்ணுமே செய்யலைங்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கக்கூடிய, அதாவது பொய் சொல்றதுக்கும் பொருத்தமா சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஏராளமான நலத்திட்டங்கள், ஏராளமான பாலங்கள், ஏராளமான சாலைகள், அதாவது எண்ணிலடங்காது. ஒரு புக்லெட் நாங்க இப்போ போட்டிருக்கோம். அந்த 5 ஆண்டு காலத்துல செய்திருக்கக்கூடிய பணிகளை கட்சியின் சார்பாக வந்து ஒரு புத்தகமே வந்து போட்டிருக்கோம். அதை நீங்க கொஞ்சம் வாங்கி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவ்வளவு பணிகளை நம்ம செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது மக்கள் கொடுத்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு அரசிடம் நிர்பந்தம் பண்ணி மக்களுக்காக வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறார் நாகை மாலி அவர்கள். அதை வந்து ஒருபோதும் மறுக்க முடியாது. இன்னும் மக்கள் வைத்திருக்க கோரிக்கைகள்ல விடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இல்லை. இளைஞர்களும் அதுதான், பெரும்பாலும் இளைஞர்கள், ஆண்கள் கட்டுமான தொழிலாளர்களாக தான் வந்து இன்னைக்கு விவசாயம் நிறைந்த மாவட்டத்துல இன்னைக்கு கட்டுமான வேலைக்கு போய் தான் அவர்களுடைய குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இன்னைக்கு இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா விவசாயங்கிறது இந்த பகுதிகளில் ரொம்ப பொய்த்து போயிருக்கு. அதனால இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் தூர்வாரினாக்க விவசாயத்துக்கு இன்னும் கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து நான் கவனத்துக்கு கொண்டு போவேன். அதே மாதிரி இன்னைக்கு மீனவர்கள் மீன்பிடியில வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பகுதி வந்து ஒரு பகுதி பார்த்தோம்னு சொன்னா அப்படியே கடற்கரை பகுதியில எல்லாமே மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி தான். அதனால அந்த மீனவர்களுக்கான கோரிக்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் இன்னைக்கு மீனவ மக்களை சந்திக்க போன போது அவர்கள் ஏராளமான கோரிக்கைகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிச்சயமாக வந்து
சட்டமன்றத்துல பேசுவதற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இறுதியான ஒரே கேள்வி, நீங்க பல கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்கீங்க, அதாவது முதலமைச்சரா இருக்கட்டும், கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்கீங்க. முதலமைச்சர் அவர்களும் உங்களை அறிமுகப்படுத்தி பேசியிருந்தாரு. தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க சந்திச்சதெல்லாம் எப்படி இருந்தது? நான் தலைவர்களை சந்திச்ச போது முதல்ல முதலமைச்சர் முதலமைச்சரை நான் சந்திச்சோம். சால்வை போடுறதுக்காக அவங்க சந்திச்சு இது மாதிரியான நிமித்தம் போய் சந்திச்சோம். அப்போ முதல்ல கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஊர் பொண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஊர் பொண்ணு? எங்க ஊர் பொண்ணா? ஆமா, திருக்குலைக்கு பக்கம் தான் இவங்க வாழைக்கிற அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், திருக்குலைக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் வாழைக்கிற அப்படின்னு, நீங்க வென்று வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இங்க அறிமுகப்படுத்திய போதும் என்னை ஒரு சிறப்பா அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான். அது மாதிரியே திருமாவளவன் அவர்களை சந்திச்சோம், ஐயா வைகோவை சந்திச்சோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரை சந்திச்சோம். எல்லாருமே ஒரு நல்ல கூட்டணியாக, நல்ல அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொன்னா அதுக்கு உதாரணமாக எல்லாருமே ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வென்றுவா மகளேன்ற மாதிரி என்னை வாழ்த்தி அனுப்புனதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் பார்க்கிறேன். ஓகே, உங்களுடைய தேர்தல் பணியிலையும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.